வெயிட்டுக்கும் சரி ஹேர் ஃபாலுக்கும் சரி தூக்கம் தான் ஒரு பெரிய இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வெயிட்டுக்கு ஹேர் ஃபாலுக்கு மட்டும் இல்லைடா, இந்த உடம்புல செல் ரிப்பேர் நடக்கிறது தூக்கத்தில் தான். சாமி அதுக்கு தான் நீங்கள் தூங்கணும்னு வச்சுருக்காரு. நல்லா புரிஞ்சுங்க. காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் மனுஷன் காட்டில் போய் வேட்டையாடிட்டு இருட்டினவுடனே கண்ணு தெரியாது ரூமுக்கு வந்துடுவான், கோயிலுக்கு வந்துடுவான். அது வரைக்கும் சிங்கம் புலி கரடிலாம் வராது. 6 மணிக்கு மேலே அதுக வாழ்க்கை சொல்ல புரியுதுங்களா. அது 6 மணிக்கெல்லாம் அது போய் படுத்துருவோம். இது சாமி படைத்த படைப்பு. இப்போ நம்ம அப்படி இருந்த உடனே பல்புன்னு ஒன்று கண்டுபிடிச்சி நம்ம ராத்திரியெல்லாம் கூத்தடிச்சோம்னா இந்த உடம்புக்குள்ள அந்த சிற்காடின்றது எவ்வளவு மோசமாகும். அப்போ நீங்கள் தூக்கத்தை இழந்துட்டு ஒன்றுமே செய்ய முடியாது. அது ரெஜுவினேஷன். நம்ம உடம்புல நம்மளை ரெஜுவினேட் பண்ணுற ஒவ்வொரு உறுப்பு ஒவ்வொரு செல்லுமே அப்போ தான் ரெஜுவினேட் ஆகும். அது நீங்கள் தூக்கத்தை கெடுத்துட்டு நான் செய்யணும்னு நினைக்கவே செய்யாதீங்க. நார்மலாக 8 மணி நேரம் தூங்கணும், மினிமம் 7 மணி நேரம். சரி பரவாயில்ல அப்படின்னு நினச்சா 6 மணி நேரம். ஆனால் 6 மணி நேரத்துக்கு கீழே போச்சுன்னா அது நம்பர் 1. நம்பர் 2, 10:30 வரைக்கும் தூங்கி ஆகணும். நீங்கள் காலைல 4 மணி கூட இருந்தீங்க, தப்பு இல்லை. இப்போ நமக்கு டைம் கிடையாது, ஆனால் இந்த டைம் தான் முக்கியம். அதாவது பீரியட் எவ்வளோ அளவு தூங்கின முக்கியம் இல்லை, 10:30க்கு படுக்கணும், அதான் முக்கியம். இந்த 2 பண்ணுங்கப்பா. ஆனால் தூக்கத்தை இல்லாமல் வண்டி ஓடாது. சார் நம்ம தியேட்டர்லேயே 2 ப்ராஜெக்ட் ஏன் சார் வச்சுருக்கேன்? ஒரு ப்ராஜெக்ட் ஓடுங்க, டைம் முடிஞ்சு அடுத்த ப்ராஜெக்ட் இருந்தால் ஹீட் ஆகாமல் இருக்குது தானே.